வேண்டியதில்லை. ஆ. எதுவாக இருந்தாலும் நம்ம ஐயா கிட்ட சொல்லிட்டு அங்கே போயிட்டோம்னா அவர் பார்த்துக்க போகிறாரு. கண்டிப்பா. நீ தைரியமாக அவன் வேலையை பார். இனிமேல் நம்ம எந்த விஷயத்துக்கும் பயப்படாது. 20 வருஷமாக நிறைய அவஸ்தைப்பட்டோம். ஆ. இனிமேல் ஒரே ஒரு சதவீதமும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பா. முதல் நாள் 10% இருந்தது, அப்புறம் 20, இப்போ இன்னைக்கு 75, 80, இப்போ 80, 90% நார்மலாக இருக்குது. ஓகே ஓகே. சாப்பாடு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் ஏற்றுக்குதுங்க. ஒரு வாரம் 10 நாளாக ஒரு 70%, 75% சாப்பாடு நல்லா ஏற்றுக்குது. வாமிட்டு கிமிட்லாம் கிடையாது. ஓஹோ. இந்த ஸ்டோக்கெல்லாம் கிடையாது. ஃபுல்ஃபில்லாக கடையிலே இருக்கிறான். அதாவது குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, அவ்வளோதான். கடைக்கே வரமாட்டேங்கான்னு ஃபீல் பண்ணீங்களே, அடிமட்டம் கடையிலே இருக்கான்னு சொல்லும் போது நமக்கே சந்தோஷமா இருக்கு. அதான் சொன்னேன், குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அப்படி எதனா குறை சொன்னால் அது பொய். நான் மாற்றியெல்லாம் சொல்ல மாட்டேன் சார் எப்பவுமே. கண்டிப்பா கண்டிப்பா. இருக்கிறது தான் சொல்லுவேன். ரெண்டாவது உங்களை ரொம்ப பிடிச்சிருது எனக்கு, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். கடவுளை வராகியோட அருளாலோ கரங்கட்டி அருளாலோ இதெல்லாம் வந்தவங்களுக்கு யாருக்குமே ஃபெயிலே கிடையாது. மிகப்பெரிய திருப்தியாக இருக்கிறேன் இது வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும். அதனால தான் நான் சவால் விட்டு சொன்னது, நீங்கள் பைசா தேவையில்ல வாங்க நான் பண்ணி கொடுக்குறேன். இந்த பக்கம் போனீங்கன்னா வந்துட்டு போங்க. கண்டிப்பாக. நான் எங்கேயும் வெளியே எனக்காக ஒரு 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு சிங்கப்பெருமாள் வந்துட்டு போனீங்கன்னா இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லை நான் எங்கேயுமே ட்ராவல் பண்ணதில்ல ஜி. நான் சித்தர் வழிபாட்டில் போகிறதுனால வெளியே எங்கேயுமே போகிறது கிடையாது. இப்போ இந்த சொந்த கோயிலுக்கு வேலை இல்லை, அது கூட நான் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் போயிட்டு வரேன். அப்படி நம்ம அந்த இதுக்குள்ளே இருக்கோம், அவ்வளோதான். ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இந்த மாதிரி ஏன்னா இருந்தால் ஒரு தடவை வந்துட்டு போங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம். ஓகே.